ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி வீட்டிலேயே ஃபட்ஜியாக ப்ரௌனி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ் இஸ் தி ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட். ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆன்லைன் மூலமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் எலக்ட்ரானிக் திங்ஸ், மொபைல், லேப்டாப், வாட்ச், எப்படி என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளும் வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரௌனி செய்ய தேவையான பொருளை பார்த்துருவோம். டார்க் சாக்லேட் 225 கிராம், மைதா 150 கிராம், பவுடர் பண்ண சுகர் 225 கிராம், கொக்கோ பவுடர் 30 கிராம், உருக்கின வெண்ணெய் 150 கிராம், முட்டை 3, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வந்த பிறகு அதுக்கு மேலே ஒரு கோப்பை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக சாக்லேட்டை அடுப்பில் வச்சு உருக்கக்கூடாது. அப்படி உருக்குனா சாக்லேட் கருகி போயிடும். நம்ம இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் செய்யணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இலக்கம் கொடுத்துட்டே வரும். இலக்கம் கொடுத்துட்டு வரவும் அடுப்புலேருந்து நம்ம அதை இறக்கிட்டு அந்த சுடு தண்ணி மேலேயே திரும்ப வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா உருகி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி வந்துடும். வந்த பிறகு நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணெயை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சாக்லேட்டும் அந்த பட்டரும் நல்லா கலந்து வரணும். கலந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் அதில் போட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். முட்டை ஊற்ற போகும்போது சாக்லேட் நல்லா கூலாக இருக்கணும். அது கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஏன்னா சூடு இருந்துச்சுன்னா முட்டை நம்ம உடச்சி ஊற்றும் போதே அதில் வெந்துடும். அதனால் நம்ம சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வெண்ணிலா எசன்ஸும் எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது கட் அண்ட் ஃபோல்ட்னால் ஒரு சுற்றி நடுவில் அதை கட் பண்ணணும். அப்போ தான் அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். அப்படி நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றி வைக்க போகிற ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் அதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் அதில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தேவைப்பட்டால் இதில் நட்ஸ் எதுவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட்டே கட் பண்ணி வைக்கிறேன். அது நல்லா பேக்காகி வரும்போது நம்ம அந்த சாக்லேட்டை கடிச்சிட்டு ப்ரௌனி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நம்ம இதை வச்சு ஒரு 40 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணோம்னா நமக்கு ப்ரௌனி ரெடியாகி வந்துடும். மேலே ஒரு லேயர் தெரியுதுல்ல, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ப்ரௌனி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். அது நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம தேவைப்பட்ட ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு.